வட்டி, ரிபா. யூதம், கிறிஸ்தவம், இந்து மதம் மற்றும் இஸ்லாம் ஆகியவற்றில் வட்டிக்கு கடன் கொடுப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. பூமியில் 95% அதிகமான மனிதர்கள் பின்பற்றும் மதங்கள் வட்டிக்கு எதிராக அறிவுரை கூறுவது மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. இன்று மனிதனிடம் இவ்வளவு முக்கியமான தலைப்பு புறக்கணிக்கப்பட்டு வட்டி அடிப்படையிலான அமைப்பில் வாழ்வது எப்படி வழக்கமாகிவிட்டது என்பதுதான் உண்மையான சோக கதை. இஸ்லாத்தில் வட்டி அல்லது வட்டி என்பது மிகப்பெரிய பாவங்களில் ஒன்றாகும். ஒரு நபர் வட்டிக்கு கொடுத்தாலும் சரி, வட்டிக்கு எடுத்தாலும் சரி, அது சமமான பாவம் என்கிறது. பாவம் என்பது தாயுடன் விபச்சாரம் செய்வதற்கு சமம். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கடன் கொடுப்பவர் மீது சாபம், கடன் வாங்குபவர் மீது சாபம், அந்த ஒப்பந்தத்தை எழுதுபவர் மீது சாபம், அத்தகைய ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் 2 சாட்சிகள் மீது சாபம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இத்தகைய கடுமையான வார்த்தைகள் இவ்வளவு எளிமையான பரிவர்த்தனை ஏன் ஹராம் அல்லது பெரும் பாவம் என்பது பற்றி குழப்பமாக இருந்தது. இது ஏன் என்று யோசித்து உண்மை நிலையை புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். இப்போது நீங்கள் வரலாற்றில் சுமார் 40 முதல் 50 வரை ஆண்டுகள் பின்னோக்கி பார்த்தால், வட்டி இல்லாவிட்டாலும் கடன் வாங்குவதை நம் பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டி வெறுக்கிறார்கள். வட்டி அடிப்படையிலான கடனுக்கு செல்வது இன்னும் மோசமானதாக கருதப்பட்டது. மிகச்சிலரே ஒரு வீட்டை வாங்குவதற்கு முன்வருவார்கள், ஆனால் அவர்கள் கடனை திருப்பிச் செலுத்த வேண்டும் என்பதால் அவர்களின் வாழ்க்கை முறை கடுமையாக கட்டுப்படுத்தப்படும். இது ஏன் நடக்கிறது என்று நான் யோசித்தேன். ஏன் கடனில் இருப்பவர்கள் மிகவும் வரி விதித்து வாழ்கிறார்கள்? பிறகு எல்லாம் வல்ல அல்லாஹ் கூறுவதை குர்ஆன் மூலம் புரிந்து கொள்ள முயன்றேன். நான் உங்கள் வாழ்வாதாரத்தின் காவலாளியாகிவிட்டேன் என்று கூறுகிறார். நான் இதை மேலும் ஆராய்ந்தபோது, அல்லாஹ் எனக்கு உணவு, உடை, உறைவிடம் போன்றவற்றை வழங்குவதற்கு பாதுகாவலனாக இருந்தபோது வட்டி ஏன் மக்களை கடினமாக்குகிறது என்று நினைத்தேன். ஆழமான பகுப்பாய்வில் கடன் வாங்கும் ஒரு நபர் 2 குடும்பங்களின் வாழ்வாதாரம், அவரது வாழ்வாதாரம் மற்றும் வட்டிக்கு பணம் கொடுப்பவரின் குடும்பம் ஆகியவற்றை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று வட்டி உருவாக்குகிறது என்பதை நான் கண்டறிந்தேன். அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனும் தனது குடும்பத்திற்கு உணவளிக்க கடினமாக உழைக்கிறான். அவர் உறக்கம் மற்றும் ஓய்வு போன்ற தனது தனிப்பட்ட வசதிகளை விட்டுவிட்டு தனது குடும்பத்திற்கு உணவு மற்றும் ஒழுக்கமான வாழ்க்கையை வழங்குவதற்காக ஒரு நாளைக்கு 12 அல்லது 14 அல்லது 16 மணி நேரம் உழைக்கிறார். இருப்பினும் ஒரு மனிதன் வட்டிக்கு கடன் வாங்கும் போது வட்டிக்கு பணம் கொடுப்பவன் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. 2 குடும்பங்களை தக்கவைக்க கடன் வாங்கியவர் அதிகமாக செலவழிக்க வேண்டியிருக்கும் போது அவர் ஓய்வெடுக்க வேண்டும். இந்த உண்மையை நான் உணரும் போது, அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் வாழ்வாதாரத்தை வாக்களிக்கிறான், ஆனால் இந்த மனிதன் மற்ற நபரின், கொடுப்பவரின் குடும்பத்தின் பொறுப்பை ஏற்கும் போது வாழ்க்கை மிகவும் இறுக்கமாகிறது. இப்போது மாற்றுத் தீர்வு என்ன என்று மக்கள் கேட்கின்றனர். வட்டிக்கு கடன் வாங்க மாட்டேன் என்று சபதம் எடுப்பதுதான் முதலில் தீர்வு. நான் பிச்சை எடுக்கலாம், ஆனால் வட்டிக்கு கடன் வாங்க மாட்டேன், என்ன வந்தாலும் வரலாம் என்று உறுதிமொழி மிகவும் வலுவாக இருக்க வேண்டும். நான் என் வாழ்க்கையிலிருந்து ஒரு உதாரணம் தருகிறேன். நாம் நினைத்துக்கூட பார்க்க முடியாத விதத்தில் அல்லாஹ் எவ்வாறு செயல்படுகிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். நான் ஒரு மரியாதைக்குரிய நிறுவனத்தில் நல்ல வருமானம் ஈட்டிக் கொண்டிருந்தேன். எனக்கு புதிதாக திருமணம் ஆனதால் எனது புதுமண மனைவியை அங்கு அழைத்துச் செல்வதற்காக வேறொரு நகரத்தில் வாடகை வீடு அமைக்க சுமார் 35,000 ரூபாய் தேவைப்பட்டது. என்னிடம் இவ்வளவு சேமிப்பு இல்லை. எனது நண்பர் என்னிடம் 2 முதல் 3 வரை நண்பர்களிடம் இருந்து கொஞ்சம் பணம் வசூலித்து கடனாக தருவதாக கூறினார், நிச்சயமாக வட்டி இல்லாமல். நான் அதை சரியாக உணரவில்லை. அப்போது அவர், நான் பணிபுரியும் நிறுவனம் ஆண்டுக்கு 1% வட்டியில்லா கடனாக தருகிறது, ஆனால் அந்த குறைந்தபட்ச வட்டியை கூட நான் செலுத்த தயாராக இல்லை என்று அறிவுறுத்தினார். வட்டிக்கு எதிரான வலுவான மதிப்புகளை கொண்ட ஒரு குடும்பத்தில் பிறந்தவன் நான். எனவே வெளிப்படையாக நான் ஆர்வமாக இல்லை.
உன்னிடம் பணம் இல்லை அல்லது கடனாக பொருட்களை எடுக்க விரும்பவில்லை, மிக மோசமாக நண்பர்களிடம் கடன் வாங்கவும் விரும்பவில்லை என்று என் நண்பர் என்னை கண்டித்துள்ளார். அல்லாஹ் எனக்கு ஏதாவது செய்வான் என்று என் உள்ள குரல் சொன்னது. இது உண்மையில் நடந்தது. என் முதலாளி எனக்கு போன் செய்து 1 மாதம் வெளியூர் போக வேண்டும் என்றார். நான் 1 மாதம் அங்கு சென்றேன். அங்கு நான் செய்த சேமிப்பில் சரியாக 35,000 ரூபாய் சேமித்தேன். அதில் எனது புதிய வீட்டை அமைக்க சில பொருட்களை வாங்கினேன். எந்த நேரத்திலும் நான் எந்த வட்டி அடிப்படையிலான கடனுக்கும் செல்லக்கூடாது என்ற எனது உறுதியான நம்பிக்கையை இது உறுதிப்படுத்தியது. இன்று நாம் கவனிப்பது என்னவென்றால், மக்கள் நகைகளை அடகு வைக்க முனைகிறார்கள் மற்றும் நகைகளை அடகு வைப்பவர்களிடம் நீங்கள் பேசினால், நகைகளை மீட்பதில் அவர்கள் பெரும் சிரமப்பட்டார்கள் அல்லது நகைகளை மீட்டெடுப்பதில் பெரும் சிரமப்பட்டார்கள் மற்றும் அடகு தரகர் அல்லது வங்கி இல்லை என்று நீங்கள் எப்போதும் கேள்விப்படுவீர்கள். உண்மையில் நகைகளை கைப்பற்றினர். நாம் ஏதாவது முதலீடு செய்ய விரும்பினால் ஏன் நகைகளை விற்கக்கூடாது? இந்த வழக்கில் கணவர் தனது சுயமரியாதை அனுமதிக்காததால் தனது மனைவியின் நகைகளை விற்க மிகவும் குற்ற உணர்வு அல்லது சங்கடமாக உணர்கிறார். மாற்றாக, நம்மிடம் நகைகள் இல்லை என்றால் சில விழாக்களில் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் என்ன சொல்வார்கள் என்று கூறப்படும். அந்த நபர்களுக்கு எனது ஒரே அறிவுரை என்னவென்றால், வருடத்தில் 2 அல்லது 3 முறை நடக்கக்கூடிய செயல்பாடுகளின் போது உங்கள் நண்பர்களையும் உறவினர்களையும் திருப்திப்படுத்த உங்கள் வாழ்க்கையை மோசமாக்கப் போகிறீர்கள். நான் கவனிக்கும் ஒரு உதாரணம் இந்தியாவில் உள்ள ஒரு ஆட்டோ ரிக்ஷா அல்லது உலகில் எங்கிருந்தும் ஒரு வண்டியில் இருப்பவர். அவர் ஒரு நாளில் 16 மணி நேரம் ஓய்வின்றி மந்தமாக இருப்பதை நான் காண்கிறேன். பெரும்பாலும் நீங்கள் அவர்களில் பெரும்பாலானவர்களிடம் பேசினால், இவ்வளவு கடின உழைப்புக்கு பிறகு எங்களால் சமாளிக்க முடியவில்லை என்று அவர்கள் கூறுவார்கள். ஏன் அப்படி? பெரும்பாலும் அவர்கள் ஆட்டோ ரிக்ஷாக்கள் அல்லது வண்டிகளை வட்டிக்கு வாங்கியிருப்பதை நான் காண்கிறேன். மேலும் அவர்கள் கடன் வாங்கியவருக்கு ஒரு தனியார் அல்லது வங்கியில் செலுத்த வேண்டும். ஊபர் மற்றும் ஓலா நிறுவனத்திடம் இருந்து புதிய கார்களை வட்டி செலுத்தி வாங்கும் நபர்களுக்கும் இதே நிலைதான். ஏன் அவர்களால் பயன்படுத்தப்பட்ட கார் அல்லது பயன்படுத்திய ஆட்டோ போன்றவற்றை வாங்க முடியாது? சில பழுதுபார்ப்பு செலவுகள் இருக்கலாம், ஆனால் அது 3 முதல் 5 ஆண்டுகள் வரை பாண்டட் ஆகஸ்ட் இருப்பதை விட மிக குறைவாக இருக்கும். இன்று உலகையே பார்த்தால் கந்துவட்டி முறை நமது சம்பாத்தியத்தை தின்று புற்று நோயாக வேலை செய்கிறது. எப்படி என்பதை விளக்குகிறேன். பொதுவாக உலகில் உள்ளவர்கள் வட்டியுடன் கடன் வாங்குகிறார்கள். வாடகைக்கு பதிலாக வட்டி கட்டுகிறோம் என்பது அவர்கள் சொல்லும் பொதுவான விஷயம். இங்குதான் சிரமம் உள்ளது. மக்கள் அவர்கள் பெரும் சம்பளத்தின் அடிப்படையில் சிறிய பகுதிகளை திருப்பிச் செலுத்துகிறார்கள். அப்படியானால் இந்தியாவில் 15 முதல் 20 ஆண்டுகள் வரை கடன் வாங்குவார்கள் அல்லது வேறு சில நாடுகளில் 30 ஆண்டுகள் என்று சொல்வார்கள். இவ்வளவு நீண்ட காலத்தில் நீங்கள் வேறு இடத்திற்கு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் உள்ளீர்கள் அல்லது வேலைகள் மிகவும் பாதுகாப்பாக இல்லாததால் உங்கள் வேலையை இழக்க நேரிடும் என்று கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் உங்களை ஒரு நரகமான சூழ்நிலையில் தள்ளுகிறீர்கள். உங்களுக்கு ஒருபோதும் மகிழ்ச்சி இருக்காது. உங்கள் குடும்ப வாழ்க்கையும் பாதிக்கப்படும். பொதுவான சமூக அழுத்தம் என்பது இன்று மக்கள் விழும் மற்றொரு பெரிய தவறு. நண்பர்களுக்கும் குடும்பங்களுக்கும் இடையிலான போட்டிதான் மக்களை இந்த வலையில் தள்ளுகிறது. மிகவும் மோசமான விஷயம் என்னவென்றால், மக்கள் மிகவும் மரியாதைக்குரிய கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் படித்தவர்கள் பின்னர் அவர்கள் வங்கிகள் அல்லது தனியார் கடன் வழங்குபவர்களுக்கு அடிமையாகிறார்கள். நாம் நமது வாழ்க்கையின் சம்பாத்தியத்தை வீணாக்குகிறோம். நாம் உண்மையில் வாங்கியதை விட 40 முதல் 50% அதிகமாக செலுத்தும் சொத்து விலை. வாடகைக்கு வாழ்வதும் கொஞ்சம் பணத்தை சேமித்து வைப்பதும் நிலம் அல்லது தங்கம் வாங்கி சேமித்து வைப்பதும் இதற்கு மாற்றாகும். அது பாராட்டப்பட்டவுடன் அதை விற்றுவிட்டு முழு தயாராக பணத்துடன் உங்கள் விருப்பப்படி ஒரு வீட்டிற்கு செல்லலாம். நீங்கள் நிறைய அமைதியையும் காண்பீர்கள். அதைத்தான் பல்வேறு மதங்கள் போதித்து உங்களை வழிநடத்துகின்றன. வணிகத்தை தொடங்க விரும்புபவர்கள்
பொதுவாக அவர்கள் பெரிய அளவில் செல்வதை நோக்கி ஒரு பிக் பேங் அணுகுமுறையைப் போல் செல்ல விரும்புகிறார்கள். நமது மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம் முன்னோர்கள் செய்ததைப் போல நம் சக்திக்குட்பட்ட அனைத்தையும் செய்யுங்கள். கடின உழைப்பை மட்டுமே நம்பி சிறியதாக ஆரம்பித்து மெதுவாக விரிவடைந்து மீண்டும் இந்த வகையான வணிகத்தின் மூலம் நீங்கள் பெரும் அமைதியையும் பெறுவீர்கள். நீங்கள் எந்த வங்கிக்கும் அல்லது கடன் வழங்குபவருக்கும் பதிலளிக்க முடியாது. இன்று நீங்கள் உலகத்தை பார்த்தால் பணக்காரர் மேலும் பணக்காரர் ஆகிறார்கள், ஏழைகள் ஏழைகளாகிறார்கள் என்று சொல்கிறோம். வட்டி, ரிபா மிகவும் விபரீதமாகிவிட்டதால் ஏழைகளின் உழைப்பை வங்கிகள் தின்றுவிடுவதே இதற்கு காரணம். உலகம் முழுவதையும் பார்த்தால் இந்த வட்டி முறையால் நாடுகள், மாநிலங்கள், நகரங்கள் ஏழ்மையாகிவிட்டன. உலக வங்கி அல்லது IMF-க்கு வட்டி செலுத்த வேண்டும் என்பதால் அரசாங்கங்கள் வரிகளை அதிகரிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன. இது ஏழை மக்களுக்கு அதிக வேதனையை மட்டுமே தருகிறது. ஆகஸ்ட் முடிவில் சமூகத்தில் இன்று நடக்கும் பெரும்பாலான தீமைகளுக்கு வட்டிதான் மூல காரணமாக இருப்பதால் சமூகம் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதே நமது தாழ்மையான ஆசை. வட்டி ஒரு மனிதனை மற்றவர்களை ஏமாற்றவும், அவரது கடமைகளை மதிக்காமல் நிலையான அழுத்தத்துடன் வாழவும், உங்கள் குடும்ப வாழ்க்கையை கெடுத்து இறுதியில் உங்களின் ஆரோக்கியத்திற்கு வீழ்ச்சியை ஏற்படுத்தவும் செய்கிறது. எங்கள் தாழ்மையான வேண்டுகோள் என்னவென்றால், இந்த வட்டி முறையிலிருந்து விலகி அதிலிருந்து விலகி இருக்க தேவையான அனைத்தையும் செய்ய வேண்டும் மற்றும் எல்லாம் வல்ல இறைவன் மீது மிகுந்த நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். ஏனெனில் அவர் நிச்சயமாக நம்மை காப்பாற்றுவார். கடவுள் விரும்புகிறார்.